அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் உண்டு. ஏனெனில் மருந்து பழக்கம், தவறான அடிமைத்தனம் உங்களை கட்டி போட்டிருக்கலாம். ஆனா இயேசு இன்னும் உங்களை விட்டுவிடல. இன்றைக்கு நான் சொல்ல போறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சாட்சி. அவன் எப்படி ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து முழுமையான விடுதலை பெற்றான் என்பதுதான். ஒரு காலத்தில் அவன் வாழ்க்கை முழுக்க இருட்டு. சின்ன வயசுல ஆரம்பிச்ச பழக்கம் நாளடைவுல ட்ரக் அடிக்ஷனா மாறிச்சு. மனசு சொன்னது இது தவறு, ஆனா உடம்பு கேட்டது. இன்னொரு முறை அவனுக்கு குடும்பம் தொலைந்துச்சு, நம்பிக்கை உடைந்துச்சு, தன்னையே வெறுத்தான். இரவு தூக்கம் இல்ல, காலை எழும்போது வாழ்க்கை மேல ஆசை இல்ல. அவன் கேட்ட கேள்வி இதுதான், நான் மாறவே முடியாதா? ஒரு நாள் முற்றிலும் உடைந்து போன நிலையில் அவன் தனியா உட்கார்ந்து அழுதான். யாரும் இல்ல, பணம் இல்ல, நம்பிக்கை இல்ல. அந்த நேரத்துல ஒரு வார்த்தை அவன் காதுல விழுந்தது. இயேசு உன்னை விடமாட்டார். அவன் முன்பு ஜீசஸை கேள்விப்பட்டிருந்தான். ஆனா இந்த முறை அவன் மனசோட ஜீசஸை தேடினான். அந்த இடத்துல அவன் சின்ன ஜெபம் செய்தான். ஆண்டவரே இயேசுவே, எனக்கு இனிமேல் சக்தி இல்ல. இந்த பழக்கத்திலிருந்து என்னால வெளியே வர முடியல. நீங்க இருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கை மாறும். தயவு செய்து என்னை விடுதலை செய்யுங்க. அது பெரிய ஜெபம் இல்ல, ஆனா உடைந்த இதயத்திலிருந்து வந்த ஜெபம். அந்த நாளிலிருந்து ஒரே நாளில் எல்லாம் மாறல, ஆனா மெல்ல மெல்ல மாற்றம் ஆரம்பிச்சது. ட்ரக் மேலா இருந்தா ஆசை குறைந்துச்சு, மனசுக்கு சாந்தி வந்துச்சு, ஜெபிக்க ஆசை வந்துச்சு, வேதாகமம் படிக்க ஆரம்பிச்சான். மக்கள் நினைச்சாங்க இவன் மாற மாட்டான். ஆனா இயேசு நிரூபிச்சார், மாறாத வாழ்க்கை எதுவும் இல்ல. வேதாகமம் சொல்றது, யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் நிஜமாகவே விடுதலையாவீர்கள். இது வசனம் மட்டுமில்ல, அவனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கிற நீங்க ட்ரக் அடிக்ஷன்ல இருக்கலாம், அல்லது வேற எந்த அடிமைத்தனத்திலையும் இருக்கலாம். ஒன்னு நினைச்சுக்கோங்க, இயேசு உங்களை வெறுக்கல, இயேசு உங்களை கைவிடல. இன்றே அந்த மனிதன் செய்த ஜெபத்தை நீங்களும் செய்யலாம். ஜீசஸ் இன்னும் விடுதலை கொடுக்கிறவர்.